இன்னும் கோலமே போடலம்மா இன்னைக்கு நான் கோலமே போடலம்மா இன்னைக்கு. போடலன்னா பரவாயில்ல, ஒரு ஒன்றா போட்டுருவோம். போய் போட்டு அந்த அம்மாட்ட போய் இட்லி வாங்கிட்டு வா. இந்த அம்மாட்ட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எந்த அம்மாட்ட? இந்த அம்மாட்ட தோசை வாங்கிட்டு வா. ஆளுக்கு 3 தோசை திங்கலாம். இன்னும் பாரு. யாக்கோவை போல நான் போராடுவேன், இளையாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோவை போல நான் போராடுவேன், இளையாவை போல ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோவை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோவை போல நான் போராடுவேன், இளையாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோவை போல நான் விடவே மாட்டேன். அண்ணாவை போல ஆலயத்தி தொடர்ந்து நான் ஜெபித்திடுவேன். அண்ணாவை போல ஆலயத்தி தொடர்ந்து நான் ஜெபித்திடுவேன். நீங்கள் ஈசாவி வந்தாலும் நான் தொடர்ந்து நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோவை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோவை போல நான் போராடுவேன், இளையாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோவை போல நான் விடவே மாட்டேன். மைஸ்லாம் சோத்திரம். இது பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காலையில் அம்மாவுக்கு மனசு சரியில்லை. என் மருமகனுக்கு இப்படி இருக்கிறனால நைட்லேருந்து தூக்கம் இல்லை. என் மருமகனுக்கோசம் காலைல எழுந்திரிச்சி 5 மணிக்கெலாம் தூக்கமே இல்லை. ஜெபம் பண்ணிவிட்டு இது கண்ணீர் மல்க நான் ஏசப்பாட்ட நான் கண்ணீர் மல்க நான் ஜெபம் பண்ணுறேன். எல்லாம் என் மருமகனுக்கோசம் ப்ரே பண்ணுங்கள். காலில் புண்ணு வந்திருக்குது. காலில் பட்டாசு வெடித்து புண்ணு, அது கவனிக்காமல் குடித்து அவருக்கு காலெல்லாம் பூச்சி வச்சிருச்சு. 2 காலுமே இப்போ உடம்பு முடியாது இருக்கு. 4 நாளாக வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்கார். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதை இது ஏசப்பா கிட்ட தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். அவருக்கு நல்லபடியாகணும். எதிரியாக இருந்தாலும் யாருக்கும் இப்படி வரக்கூடாது. நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் தான் அருள் புள்ளி ஜெபம் பண்ணணும். சோத்திரம் சோத்திரம். இயேசு நாமத்தையும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். உங்கள்கிட்ட தான் வைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி என் பிள்ளைக்கு என் மருமகனுக்கு நல்லபடியாக என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையாக கொடுங்க. நான் உங்கள்கிட்ட வேறு யாரும் கிடையாது. எனக்கு சொந்த பந்தம் என் 5 பிள்ளைங்க தான் எனக்கு உறவு, வேறு யாரும் கிடையாது. அதை விட்டால் உங்களை தான் எனக்கு உறவு முறை. நான் சிரித்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து எனக்கு நீங்கள் தான் ஒரு அருள். எல்லாருமே என் மருமகனுக்கோசம் ஜெபம் பண்ணுங்கள். சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டு என் மருமகன் நல்லபடியாகி திருப்பி என் மகிழ்ச்சியாக என் பிள்ளை வாழ்ந்தால் போதும். வேறு ஒன்றும் சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை. இது நல்லபடியாக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும். இருக்கிறது அவர் தான் ரத்தத்தினால சுத்தப்படுத்தி கழுவப்பட்டு அவரை காப்பாற்றி நல்லபடியாக வைக்கணும்னு நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க எல்லாமே. நான் உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. இதில் அம்மாவை பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.